என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு ரொம்ப எளிமையான, ரொம்ப சுவையான, மணமான, எல்லாருக்கும் பிடித்தமான ஜீரா ரைஸ், பாசுமதி அரிசியில் ஜீரா ரைஸ். இந்த பாசுமதி அரிசியிலையும் செய்யலாம். நீங்கள் சாதாரண சமையல் பண்ணுறீங்கல்ல, புழுங்கல் அரிசி, அந்த புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம். பச்சை அரிசி, பொன்னி அரிசியிலையும் செய்யலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது பாசுமதி அரிசியில் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாசுமதி அரிசி இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். எங்களுக்கு 2 பேருக்கு இது போதுமானது. அதுக்கு 1க்கு 1.25, ஏன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். 1க்கு 1.25 தண்ணி வைக்க போகிறோம். அதில் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, வேறு எதுவுமே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஜீரகத்துடைய ஃப்ளேவர் மட்டும் தூக்கி கொடுக்கணும். அது மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதில் புதினா போடக்கூடாது. புதினா போட்டால் இந்த ஜீரக வாசனை அடிபட்டுரும், புதினா வாசனை தூக்கி கொடுக்கும். அதனால் புதினாவும் போடலை. கொத்தமல்லி, முந்திரி தேவைப்பட்டவங்க போடுங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க. இது அதிகப்படியாக நம்ம போட போகிறது. தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். நெய் சும்மா வாசனைக்காக ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றியே தீரணும், இல்லைன்னா அந்த வாசனை எடுத்து கொடுக்காது. தாளிக்கும் போது நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு, இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு 150 ml ஊற்றுறோன்னா 50 ml நெய் ஊற்றிக்கிட்டு மிச்சம் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அது என்ன ஆயிலோ அதை நீங்கள் 100 ml ஊற்றிக்கலாம். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சமைக்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இப்போ இந்த இது ஜீரா ரைஸு குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி ஒரு 50 ml, அதாவது இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அரிசி போடுறோம், அதுக்கு ஒரு 50 ml நெய், அதாவது ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறேன். 100 ml ஆயில், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். ஜீரா ரைஸுங்கிறதுனால பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூனுக்கும் கம்மி தான் போடுறேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கூட இல்லை, 3/4 ஸ்பூன் வரும். 3/4 ஸ்பூன் ஜீரகம், அதில் 2 பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன், ஒரு 3 பச்சை மிளகா. 1 மணி நேரம் நம்ம அலசிட்டு, சுத்தமாக அலசிட்டு, இந்த பாருங்கள், இந்த கிளாஸில் ஒரே ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். எங்கள் தேவைக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் நம்ம 2 பேருக்கு. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அளவில் கிளாஸ் எடுத்துங்க. இந்த அலசு பிரகாரம், இந்த கிளாஸுடைய அளவு பிரகாரம் 1க்கு 1.25 தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. தீயை சிம்மில் மாற்றிட்டு அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த எண்ணெயிலே அப்படியே போட்டுருவோம். அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி தான் போடணும். எண்ணெயில் தண்ணி அரிசியை போடும்போது சட சட சடன்னு தெரிக்கும். அதுக்காக தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த நெய், எண்ணெய், ஜீரகம், அந்த பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா, அதில் அப்படியே வேறு இஞ்சி பூண்டு நம்ம எதுவுமே போடலை. இந்த எண்ணெயிலேயே தீயை சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே பிரட்டிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி போட்டால் 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசி போட்டால், ஊற வச்ச கணக்கு வச்சா தான் இது கணக்கு கரெக்டாக வரும். அரிசி நல்லா ஊறி இருக்கணும், அதனால தான் அந்த கணக்கு. ஒரு கிளாஸ் அரிசி போட்டோம், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். இதோட ஒரு 1/4 கிளாஸ், அரை கிளாஸ் இல்லை, அரை கிளாஸுக்கும் கம்மியாக தான் ஊற்றுறேன். இந்த அரிசிக்கு தேவையான உப்பு, உப்பு ஜாஸ்தி போட்டுறாதீங்க, உப்பு பார்த்துக்கலாம், அதனால் கம்மியாக போட்டுங்க. ஏன்னா மசாலா உரப்பு எதுவும் போடாதால் உப்பு அப்படி பட்டுன்னு எடுத்து காட்டும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறோம், கொஞ்சமாக தான் போடுறோம் உப்பு.
தண்ணி அளந்து ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூடக்கூடாது. குக்கர் மூடி போட்டு மூடக்கூடாது. நல்லா கொதிச்சு தண்ணியும் அரிசியும் கொதித்து மட்டமாக வரும்போது மேலே மூடி 2 விசில், 2 விசில் மிதமான தீயில வச்சு 2 விசில். இப்போ மூடி மூடக்கூடாது. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை விட இந்த பாருங்கள், முழு எலுமிச்சம்பழத்தில் ஒரு சின்ன துண்டு அரை எலுமிச்சம்பழத்தோடையும் கம்மி கொஞ்சம் அப்படி புழிஞ்சு விட்டுருவோம். கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுட்டு, இப்போ தண்ணி சுண்டி வருது. முதலே போட்டுட்டா கொத்தமல்லி முதலே போட்டால் கலர் பச்சையாக மாறிடும். அதனால் மேலே அப்படியே போட்டுட்டு பாருங்கள், லைட்டாக அப்படியே சோறும் அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்துருச்சு. இப்போ லெவலாக வந்த உடனே இப்போ இந்த பாருங்கள் தண்ணி இவ்வளோன்ட்டு தெரியுது பாருங்கள் மேலே. இந்த பாருங்கள் தண்ணி தெரிகிற அளவுக்கு மட்டமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு விசில். A few moments later. இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அந்த குக்கர் மூடியை. அந்த ஸ்டீம் தானே அது போகட்டும். அது வரைக்கும் ப்ரெஷரை திறந்து விடாமல் அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம திறக்கிறோம். பாருங்கள், இந்த ஜீரா ரைஸு எப்படி வெறையா பாருங்கள், நல்லா பொழுப்பாக எவ்வளோ அருமையாக பாருங்கள், எப்படி பொழுன்னு இருக்குது. வாசனையும் கமன்னு இருக்குது. இது மாதிரி ஒரு சென்னா நம்ம வீடியோவில் இருக்குது. சென்னா மசாலா போட்டு பிரட்டி சென்னா கிரேவி மாதிரி செஞ்சு இதில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி கொடுத்து விடலாம். இதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட வெறும் புதினா சட்னி அரைச்சி நீங்கள் கொடுத்து இதையும் அதையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளில் நான் சொன்ன அளவுலேயே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.